வணக்கம். துரந்தர் த ரிவெஞ்ச் 4 மணி நேரம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல போல் இந்த படம் செம்மையாக ஹிட் ஆகும், வேறு லெவலில் பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படம் இதோட பேசுபொருள் இந்தியா முழுக்க பரவி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹிட் மூவியாக ஆகி இதோட பிரிண்ட் கிடைக்காம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி நல்ல பிரிண்ட் கிடைக்காம அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்து அதுக்கப்புறம் திடீர் ஃபேன்ஸும் உருவாகி இந்த படத்தோட செகண்ட் பார்ட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிகிறப்பவே செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான லீடையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டீசர் விட்டப்பவே என்ன இந்த படம் சொல்ல போகுது அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. பட் ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா சும்மா ஒரு குட்டி ரீகேப் கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஸ்பை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து உள்ளே போய் பாகிஸ்தானில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருடைய நன்மதிப்பு நம்பிக்கையும் பெற்று பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துடுறான் ஹம்சா. அதற்கப்புறம் டெக்காய்ட்டை காலி பண்ணுறான். பட் இன்னும் நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க, இவன் முடிக்க வேண்டிய பணி அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நம்ம மாதவன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை உள்ளே அனுப்பினதுக்கான முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது 1-2 போடுறதுக்கு மட்டும் இல்லை, வேரோட எல்லாரையுமே சாய்க்கணும் அப்படிங்கிறது தான். பட் தீவிரவாதிங்க, அதாவது பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுருக்கோங்க, எல்லாருமே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது கேக் வாக் ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ நம்மளோட ஹம்சா அப்படிங்கிற நம்ம ரன்வீர் சிங் ஹம்சான்ற ரோல் ப்ளே பண்ணுறாருல, அவர் இந்த மிஷினை கச்சிதமாக செஞ்சு முடிச்சாரா, எல்லா தடைகளையும் தாண்டி பார்த்தீங்கன்னா திருப்பியும் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தாரா, அதற்குள்ளே யாராவது அவர் கண்டுபிடிச்சி போட்டாங்களா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அதோட கதை. ரொம்ப ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி லைன், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் ஓப்பனாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எல்லாருமே பார்த்தா ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. நிஜமாவே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிச்சிது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பட் என்னடா இது இவ்வளோ கொண்டாடுறாங்களே, மேபி இந்த ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸ்லாம் காட்டினதுனாலையா, ரியல் ஆடியோலாம் ப்ளே பண்ணதுனாலையா, எல்லாருக்குமே ரொம்ப ஒட்டி நிறைய விஷயங்கள் ரியல் இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்ததுனால இந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சா, கொஞ்சம் ப்ரொபகேண்டாவும் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. பட் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. இவ்வளோ பாராட்டுற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மேட்ச் பண்ணாது, ஏதோ எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டாங்க போல், அதனால் இழுத்தடிச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் எக்ஸ்பெக்டேஷன் தான் போய் பார்த்தேன். நிஜமாகவே சொல்கிறேன், நம்ம போய் பார்த்த ஷோ அதுக்கு முன்னாடி எப்போட விஜயா ஃபோரம் மாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்குறேன், அங்கே கேன்சல் ஷோ. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசி தேட்டரில் புக் பண்ணி அங்கே போனோம், அங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகுது. ஆஹா, நம்மளுக்கு இந்த படம் பார்க்கறது கொடுத்து வைக்கல போல் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா நம்மள மாதிரியே நிறைய பேர் இந்த படத்தோட டிக்கெட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபேன்ஸு, நம்ம ஊர் ஃபேன்ஸு எல்லாருமே வெளில நின்றுருந்தாங்க கவலையான முகத்தில். அந்தளவுக்கு இந்த படத்தோட ஆவலோட போய் எல்லாம் உள்ளே உட்காந்து ஓரளவுக்கு அந்த ஷோ ஸ்டார்ட் ஆனோன்னு பார்க்க ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹம்சா கேரக்டர் எப்படி உருவானா, அதுக்கு முன்னாடி அவன் அவனோட பேக் ஸ்டோரி என்ன, எப்படி பார்த்தீங்கன்னா அவனை தேர்ந்தெடுக்கிறாங்க, என்ன ஒரு ரீசனை சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்புகிறாங்க, எப்படி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முழுக்க தாடி மீசை சும்மா ஹைட்டாக பில்ட்டாக பார்த்த நம்ம ரன்வீர் சிங்கு மீசை தாடிலாம் இல்லாமல் ஒரு யங்கான தோட்டத்தில் தென்படுறாரு. அந்த பேக் ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப கன்வின்சிங்காக ஆரம்பிக்குது. அங்கே ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட படம் ஆரம்பிக்குதுங்க. அங்கே டேக் ஆஃப் ஆன அந்த படம் தான், நிஜமாகவே சொல்கிறேன், 4 ஹவர் படம் அப்படிங்கிறது ரொம்ப டூ மச் தான். ஏன்னா நம்மளோட நாள்லேருந்து ஒரு பெரிய டைமை பிச்சு எடுத்துக்கிட்டு அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த விறுவிறுப்பு இருக்குல்ல, ஸ்டார்டிங்லேருந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். போனதே தெரியல. 2 ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ விறுவிறுப்பு, அவ்வளோ பேக்டாக இருந்துச்சு. எந்த நேரத்தில் எது நடக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங்கை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கே தக்க வச்சுருந்தாங்க. இதில் குறிப்பாக படத்தோட டெக்னிக்காலிட்டியை பேசியே ஆகணும். குறிப்பாக இந்த படத்தோட ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னு காட்டுறப்போ பார்த்திங்கன்னா அந்த கேமரா டோன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் பல சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற அளவுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் செம்மையாக காமிச்சிருந்தாங்க. ஸோ மெயினாக இந்த படத்தை விஷுவலாக சூப்பராக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, செம்ம கோர். சரி, ஏன்னு போட்டிருக்கே, அதையும் தாண்டி போயிட்டு இந்த படத்தை பார்த்து கோருன்னு சொல்கிறீங்க, இது நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு, நியாயமே இல்லை தான். இப்போ இருந்தாலும் அந்த ஒரு வெறி, பகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரிவெஞ்சை காமிக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு கோர் தேவை அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு சீன்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு தலையை நல்லா அறுத்து பிச்சு எடுக்கிறாங்க, அங்கே நரம்புலாம் ஆடிட்டு இருக்கு, ரத்தம்லாம் பீச்சு அடிக்குது. இந்த மாதிரி 1-2 இல்லை, படம் முழுக்க பார்த்திங்கன்னா கோர் 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 தான். பட் யாருக்கெல்லாம் ஆக்ஷன் ரொம்ப பிடிக்குமோ,
கோர் அப்படிங்கிற விஷயத்த பொறுத்துப்பாங்களோ, ரத்தத்தை பார்த்தா வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படத்தில் அது ஒரு பிரச்சனையாக தெரியவே தெரியாது. பட் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அந்த 4 ஹவர் அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரேசியாக வந்து கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிகிற அந்த இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய திருப்புமுனை தான். சரி, அதற்கப்புறம் கொஞ்சம் படம் ஸ்லோ டவுன் ஆகும்னு பார்த்தா அதற்கு மேலேயும் சூப்பராக வந்து போயிட்டே இருக்கு. ஸோ படத்தோட வந்து நீங்கள் செகண்ட் பார்ட் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தீங்களோ, எல்லா எக்ஸ்பெக்டேஷனுமே இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு கதையே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மேலோட்டமாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பார்ட்டில் செம்மையாக பண்ணியிருக்காரு. அர்ஜுன் ராம்பாலோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே தூக்கி கேட்டு போய் கடைசியில் வந்து இறக்கி விட்டாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச சஞ்சய் தத் கேரக்டர் இந்த படத்துலையும் இந்த பார்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். அவருக்கு உண்டான சீன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாரா அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாருமே வந்து ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மாதவனோட ரோல் வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலை தோய்ந்த முகத்துடன் ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பார். பட் இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து மாதவனை ஃபர்ஸ்ட் சீன் காமிச்சோடனே வந்து ரசிகர்கள்லாம் வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு இந்த கேரக்டர் ஏதோ பண்ண போதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டாங்க போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து இந்த படத்தில் வந்து இந்த பார்ட்டில் அவ்வளோ ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த படத்தோட முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே சொல்கிறேன், மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க யூஸ் பண்ணியிருக்க சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ரெட்ரோ சாங்ஸ் ஒரு பக்கம் பாகிஸ்தானை காட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பாட்டெலாம் போடுறாங்க. இந்த தி 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 அப்படிங்கிற அந்த பஞ்சாபி சாங்கு இதெல்லாமே ரொம்ப நோஸ்டாலஜிக்காக இருந்தது. அதை அப்படியே கோப்பப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒரே ஜானரான மியூசிக்காக இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக்கை வந்து ஃபுல்லாக படத்தில் கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. அது வந்து இந்த படத்தை வந்து அந்த ரேசியாக கொண்டு போகிறதுக்கு முக்கியமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி ஆக்ஷன் சீக்வன்சஸ் நீங்கள் போதும்னு சொல்கிற அளவுக்கு படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து கோரியோகிராஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து நிறைய ரியல் ஃபுட்டேஜஸ் ரியல் ஆடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்களா, நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து இதில் வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவாஸ் ஷெரீஃப் அப்படின்னு அவங்க பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் இருக்காங்களா, கேரக்டர் காட்டுறாங்க. டே என்னடா அவரே கூட்டு வந்து நடிக்க வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இதில் எந்தெந்த கேரக்டர்லாம் முக்கியமாக உண்மையாக காட்டுறாங்களோ அதை ஒத்து சாயல் இருக்க மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக விஸ்வரூபம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர் லிஃப்ட்ல இருந்து அப்படியே வருவார். கமல் வந்து அவரை பார்த்துட்டு அப்படியே ஆஸ்ட்ரக்காக நிற்பார், ஆச்சரியப்படுற மாதிரி. அதே மாதிரி ஒரு எலவேஷன் சீன் இந்த பக்கத்துலையும் இருக்குது. பட் அந்த படம் லெவலுக்கு வந்து அந்த எலவேஷன் ஏற்றி காட்டியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல தெரிஞ்ச கேரக்டர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணி சூப்பராக நிறைய வந்து இந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன கேரக்டர்ஸையும் தாண்டி கொஞ்சம் கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் புது கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி தோய்வு இல்லாமல் படத்தை எடுத்துகிட்டு போனாங்க. சரி, படத்தில் அப்படி குறையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பியும் படத்தோட லென்த்து தான் ஒரு பெரிய குறை. ஏன்னா ஆல்மோஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் வந்து விறுவிறுப்பாக போகுது. பட் அதற்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் என்னடா நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஒரு டிப்பிக்கலான ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸோடு அது வந்து முடியுது. பட் அதையும் தாண்டி படத்தோட முடிவுன்னு இருக்கும்ல, என் கிரெடிட்ஸ்லாம் வந்து போடுறப்போ அந்த சீன்ஸில் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு கம்ப்ளீட் மூவியை பார்த்த மாதிரியான ஃபீலிங் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த படம் வந்து செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. அப்படிங்கிறனால சத்தியமாக சொல்கிறேன், இது யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப சீக்கிரமே செகண்ட் சீக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதே இல்லை இந்த படம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த மொமெண்டம் பிடிச்சி ரசிகர்களோட பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த படம் எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பேக்டான ஒரு தேட்டரில் தான் நாங்கள் இந்த படத்தை பார்த்தோம். எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. இன்னொரு பெரிய குறையாக இருந்தது, கரெக்டாக நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க, தேசபக்தி அப்படிங்கிறது நம்மளுக்கே இருக்குது. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் பார்க்குறப்போ வந்து தேசபக்தி நம்மளுக்கு எதிராக பக்கத்து அண்டை நாடுகள்லாம் செல்கிற சதியெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கோவம் வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமே உள்ளேருந்து வருது. ஆனால் முழுக்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோடி ப்ரொபகேண்டாவை எங்கெல்லாம் பண்ண முடியுமோ, டீசெல்லருங்களை அப்படி பண்ணிட்டான், டிவிக்கு தவங்கள் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமா ஹீரோவை பார்த்து வில்லன்ஸ்லாம் புலம்புற மாதிரி வந்து மோடியை பார்த்து தீவிரவாதிகள்லாம் புலம்புற மாதிரி சீன்ஸை நிறைய படம் ஃபுல்லாக திணிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்குறப்பவே இது வந்து ஒரு சங்கி பேக்டப் படம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். செகண்ட் பார்ட்டில் அது ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம நார்த் இந்தியன் நண்பர்கள் நிறைய பேர் வந்து தேட்டரில் அங்கேயும் இங்கேயும் உட்கார்ந்துருந்தாங்க. எப்போல்லாம் மோடியை காட்டுறாங்களோ அப்போல்லாம் ஒரே விசில் அடித்து தள்ளிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணிச்சா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படம் வந்து நிஜமாவே என்டர்டெய்னிங்கான ஒரு மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட 1% மிஞ்சி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒருவேளை நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.